அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணாச்சலம் ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் மிகவும் சிறப்பான ஒரு ஆன்மீக நாளை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் 2026ஆம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி. இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது? இந்த நாளின் சிறப்பு என்ன? விநாயகரை எப்படி வழிபடலாம்? என்னென்ன நைவேத்தியங்களை படைக்கலாம்? விநாயகருடைய அருளை பெற என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். முதலில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். 2026ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. தமிழ் நாட்காட்டி கணக்குப்படி இது ஆவணி மாதம் 28ஆம் தேதி. பஞ்சாங்க கணக்கில் சதுர்த்தி திதி செப்டம்பர் 14ஆம் தேதி காலை தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி காலை வரை நீடிக்கிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானை சிறப்பாக வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான திருநாள். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவது நம்முடைய மரபாக இருக்கிறது. விநாயகர் என்றாலே தடைகளை நீக்குபவர், அறிவையும் தெளிவையும் வழங்குபவர், வெற்றிக்கு வழிகாட்டுபவர் என்ற நம்பிக்கை நம்மிடையே உள்ளது. அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் முன்பும் முக்கியமான காரியங்களை செய்யும் முன்பும் விநாயகரை முதலில் வழிபடுகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுபவர்கள் காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யக்கூடிய இடத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு விநாயகரை பக்தியுடன் வரவேற்கலாம். விநாயகருக்கு அருகம்புல் மிகவும் பிடித்தமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் எருக்கம்பூ, மலர்கள் மற்றும் சந்தனம் போன்றவற்றை கொண்டு விநாயகரை அலங்கரித்து வழிபடலாம். அதிலும் குறிப்பாக விநாயகருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை படைப்பது இந்த நாளில் சிறப்பாக கருதப்படுகிறது. கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அவல், பொரி, பழங்கள் போன்ற உங்களால் இயன்ற நைவேத்தியங்களை பக்தியுடன் தயாரித்து விநாயகருக்கு படைக்கலாம். விநாயகருக்கு நைவேத்தியம் படைக்கும் போது பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு தூய்மையான மனதுடன் இறைவனுக்கு படைப்பதே முக்கியம். இந்த நாளில் விநாயகர் அகவல், விநாயகர் மந்திரங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். குறிப்பாக குழந்தைகள் கல்வி சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பும் பெற்றோர்கள் இந்த நாளில் விநாயகரை மனதார வழிபட்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யலாம். அதேபோல் நீண்ட நாட்களாக ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு முயற்சி தொடர்ந்து தள்ளி போகிறது, தொழிலில் தடைகள் இருக்கிறது, வேலை தொடர்பாக எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் மனதை ஒருமுகப்படுத்தி விநாயகரை வழிபடலாம். விநாயகரை வழிபடும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கேட்கும் அனைத்தையும் உடனடியாக பெற வேண்டும் என்பதை விட நமக்கு எது நல்லதோ அதை வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறந்தது. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பூஜை செய்வது குடும்பத்தில் நல்ல ஆன்மீக சூழலை உருவாக்கும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது போன்ற நல்ல செயல்களையும் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி என்பது பூஜை செய்வதற்கான ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை கடந்து நல்ல எண்ணங்களுடன் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான ஒரு நல்ல நினைவூட்டலாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த வருட விநாயகர் சதுர்த்தி நாளில் உங்கள் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடப் போகிறீர்களா? அப்படியானால் விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் செய்யப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதையும் கமெண்ட் செய்யலாம். நீங்கள் பகிரும் தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்து தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைத்து நீங்கள் தொடங்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேற விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள்.
விநாயகரை வழிபடும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள், முக்கியமான பண்டிகை தினங்கள் மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள அருணாச்சலம் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். விநாயகப் பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தின் மீது என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன். விநாயகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.